ஃபிக்ஸ் பண்ணல. ப்ரப்போசல் தான் கேட்டிருக்கோம். புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்று இடம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாததில்லை, அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. சாயில் டெஸ்ட்லேருந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் இடங்கிறத வந்துட்டு அந்த துறை அதிகாரிகள் வந்து அதை முடிவு பண்ணுவாங்க. இப்போ நகரமன்ற கூட்டம் நடைபெறும் போது அன்றைக்கி ஈவினிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நகராட்சி. அதுக்கு என்ன அதுதான் இப்போ கருத்து கேட்பு கூட்டத்து அன்றைக்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது 2 மணிக்கு துவங்கி 4 மணிக்கு நிறைவடைந்தது. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன டைம் ஆச்சுங்கிறது, ஏன்னா ஆன்லைன் தானே இன்றைக்கி எல்லாமே, நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஒன் திங். ரெண்டாவது வந்துட்டு அது புதிய பேருந்து நிலையத்துக்கு தான் அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் எந்த ஃபைனல் பண்ணலைங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்க வந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு தான் சொல்லி எக்ரிமெண்ட் அவருக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கலாம். அவர் இடத்துக்காரங்க அக்செப்டன்ஸ் கொடுக்கலாம். பிளேஸோட ஓனர் வந்து போது கொடுக்கலாங்க. பட் ஆனால் யார் அக்செப்டன்ஸ் கொடுக்கணுங்க, இந்த இடத்துல நீங்கள் கட்டுங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு அரசாங்கத்திலிருந்து வரணுன்னா நகராட்சி நிர்வாகத்துறையிலிருந்து நமக்கு அதுக்கான கம்யூனிகேஷன் லெட்டர் வருதுங்க. அப்போ தான் அந்த இடங்கிறது நம்ம ஃபைனல் பண்ணணும். அந்த கருத்து கேட்பே வந்து சும்மா ஒரு கண் துடைப்புக்காக பண்ணாங்க. அன்றைக்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி அவனுக்கு அன்றைக்கி வந்து வரவேற்படுத்துவாங்க. அன்றைக்கி எல்லாமே மாற்றி பேசுகிறாங்க, கடையை போராட்டம் நடத்திக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. நம்ம தான் சொல்கிறோங்க, ப்ரப்போசல் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாக் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கிறது நம்ம கண்டக்ட் பண்ணணுங்க. நகராட்சி நகர்மன்ற கூட்டத்தோட தீர்மான நகல் வேணுங்க. ஸோ அதோடைய அடுத்தடுத்த கட்டம் தான் நம்ம நடத்துனதுங்க. ஸோ அதை வந்து சப்மிஷனுக்காக தான் நம்ம ரெடி பண்ணவே தவிர நம்ம இந்த இடம் தாங்கிறது இன்னும் ஃபைனல் பண்ணலைங்க. இப்போ நீங்கள் மனப்பூர்வம் வந்து அந்த இடத்த அனுப்பலைன்றது முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை முடிவு பண்ணலைங்களா? எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் நம்ம எந்த டெசிஷனும், நம்ம வந்துட்டு இந்த ப்ரப்போசல் தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க. பிளேஸ் அவங்க வந்து ஆய்வு பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்ம 2-3 ஆப்ஷன் சொல்லியிருக்கிறோங்க. அந்த 2-3 ஆப்ஷனையுமே அவங்க வந்து பார்த்துட்டு எது பெஸ்ட்டோ அந்த பிளேஸ் அவங்க ஃபைனல் பண்ணி அவங்க தான் சொல்லணும். இந்த இடம் தாங்கிறத முடிவு பண்ணுறது நகராட்சி கிடையாதுங்க. அனப்பாளையத்தில் நீங்கள் பண்ணுவீங்க இல்லை அப்படின்னா அனப்பாளையத்தில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியுங்களா? அனப்பாளையத்தில் தான் பண்ணுவீங்க அப்படின்னு இந்த பிளேஸ் தான் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் முடிவு பண்ணவே. ஆப்ஷன்ஸ் இடம் இருக்குங்க, பார்க்கலாம். மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்குங்க. தாசில்தார் மூலியமா அரசு புறம்போக்கு நிலங்கள் எந்தெந்த பக்கத்தில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது பப்ளிக்கு உகந்ததாக இருக்குமா என்னங்கிறது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணுங்க. ஏன்னா ஒரு இடம் ஃபைனலைஸ் பண்ணுறோம்னா எல்லா வகையிலையுமே அது சரியானதாக இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி அனலைஸ் பண்ணி ஃபைனல் பண்ண வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையும் தமிழக அரசாங்கம் தான். நிறைய பேர் இந்த இடமே போதுமான இடமான்னு சொல்லிட்டு லேண்டு தனிநபர் வந்து அவரோட வியாபார நோக்கத்துக்கோசம் இந்த லேண்ட் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் முக்கியமான அமைச்சர் எல்லாத்தையுமே லேண்டு தர மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வருது. அதை என்ன சொல்கிறது? முற்றிலும் அதுதான் தவறான கருத்து. அமைச்சர் முதல் எல்லாத்துக்குமே எம்எல்ஏ எம்பி எல்லாத்துக்குமே தர மாதிரி ஒரு சமூக வலைத்தள முற்றிலும் தவறான கருத்து. 100% அது வந்து அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எந்த இதுவும் இல்லைங்க. அப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு தெரியாமல் இருக்குங்களா? அப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவங்களுக்கு 15 days நான் டைம் கொடுக்குறேங்க. அந்த 15 daysல அவங்க ப்ரூஃப் பண்ணுற பட்சத்தில் நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்படுறோம். இப்போ இந்த இடமே வந்து போதுமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்கக்கா. இந்த இடமே வந்து போதுமான இடம் 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த இடமே போதுமான இடம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது புதுசாக வந்து ஒரு இடம் தேவையில்லை அப்படின்றாங்க. நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? புது இடம் நம்மளுக்கு தேவையில்லைன்றாங்க. இந்த கருத்துக்கு இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, டே டு டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராசிபுரத்தில் இருக்கிற ஒரே ஒரு ரோடு தாங்க. நம்ம பழைய பேருந்து நிலையத்தில் அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் கோனேரிப்பட்டி வரைக்கும் போனோம்னா முடிஞ்சிருங்க. இதுலேயே நாமக்கல்லும் பிரிஞ்சிருங்க. அதோட எக்ஸ்டென்ட் ஆத்தூர் போயிடுவோம். இந்த ரோடோட ஆஞ்சநேயர் கோயிலோட எக்ஸ்டென்ட் சேலம் போயிடுறாங்க. அவ்வளோதான். வேறு எந்த பக்கமும் நம்மளால இன்றைக்கி போக முடியாது. கோவிட் பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 4 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 வாகனம் ஆச்சு இருக்குங்க. ஒரு 2 வீலர் ஒரு 4 வீலர் இல்லாத வீடே இன்றைக்கி கிடையாதுங்க ராசிபுரத்தில். அது இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம். ஸோ பீக் டைம் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமோ ஜாப் கோயிங் அந்த 2 டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஜஸ்டட் தாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெளிவாக தெரியும். அதுக்கு அடுத்ததான் முகூர்த்த டைமில் இந்த 2 நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹைலி கன்ஜஸ்டட். அரௌண்ட் ஒரு 20 minutes வெயிட் பண்ணி தான் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அப்படின்னா பஸ் நிலையம் வந்து மாற்றப்படுவது உறுதி அப்படின்னு சொல்லுவாங்களா? பஸ் நிலையம் மாற்றப்படுவதற்கான தேவை உள்ளது. ஏன்னா இப்போ இருக்க பேருந்து நிலையம் 38 வருஷமாக இயங்கிட்டு இருக்குது. ஒரு 30 years ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த இதுக்கு வந்து மாற்று கருத்துங்கிறது தேவை. அதான் நீங்கள் வந்து மாற்று இடம் அப்படிங்கிறது
இப்போ தனியார் நிலத்தை எதுக்கோசரம் கைப்பற்றணும்? எங்கள் பக்கத்துலேயே அரசு நிலம் அந்த மாதிரி இருக்குங்கிறாங்க, அதெல்லாம் மனு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? கட்டாய மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி நிர்வாகத்துறையும் வந்து நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்களா சொல்கிறீங்க இல்லையா, பக்கத்தில் அரசு பிரமுக நிலங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டாயம் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. எந்த இடங்கிறத அவங்க முடிவு பண்ணி நமக்கு கம்யூனிகேட் பண்ணுற அன்னைக்கு கட்டாயம் உங்களை கூப்பிட்டு நாங்கள் அதை தெரியப்படுத்துகிறோம். ஏன்னா நகராட்சி ராசிபுரம் நகராட்சியில் அதை முடிவு பண்ண முடியாதுங்க. இதுதான் இடம் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. முடிவு பண்ண வேண்டியது நகராட்சி நிர்வாகத்துறையும் தமிழக அரசாங்கமும் முடிவு பண்ணி நமக்கு கம்யூனிகேட் பண்ணும்போது நாங்களே கூப்பிட்டு சொல்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. கட்டாயம் அது வந்துட்டு எங்களுடைய அரசுக்கு எதிராகவும் இவங்களை எந்த விதத்திலையுமே குற்றம் சுமத்த முடியல அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அது. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் 10 இயர்ஸா ஏடிஎம்கே என்னங்க உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க. அவங்களை லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லுங்க. இந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் கேரி ஆன் பண்ணியிருக்கோம்னு சொல்லுங்க. நாங்கள் ரிப்ளை கொடுக்குறோம். ஒரு 28 மந்த்ஸ் தாங்க ஆகுது. 28 மந்த்ஸில் நான் இப்போ இவ்வளோ திட்டங்கள் சொல்லியிருக்கேன். த்ரூ அவுட் த டவுன் ரோடு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோங்க. அடுத்தது வந்து அதாவது நகரத்தினுடைய உட்கட்டமைப்பு வந்துட்டு முழுவதுமாக மேம்படுத்தப்பட்டிருக்குங்க. அதோட ரிசல்ட் இன்னும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, அந்த பெனிஃபிட்டை இன்னும் ஃபுல்ஃபில்லாக நம்ம வந்து இன்னும் அனுபவிக்கலைங்க. அது இன்னும் ஓரிரு மாதங்களில் அல்லது ஒரு 3-4 மாதங்களில் கட்டாயம் அதை வந்து நம்ம ஃபுல் பெனிஃபிட்டையும் நம்ம ரிசீவ் பண்ணும்போது தெரியுங்க. இப்போ எல்இடி லைட் 70% தாங்க கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ரிமைனிங் 30% ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும்போது அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? இப்போவே பெட்டராக இருக்குது. இன்னும் ஹவு பெட்டராக இருக்குது.